சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ண காப்பாற்றுறதுக்காக நம்ம முத்து மீனாவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜயோட அப்பாட்ட பேசி எப்படியாவது சமாதானம் வாங்கிடலான்னு சொல்லி தான் முத்து மீனாவும் அவங்க வீட்டு வாசல்லையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அந்த அஜயோட அப்பாட்டையும் பேசி, நான் கிருஷ்ணுக்கு நாளைக்கு காலையில் ஸ்கூலில் ஒரு போட்டி வைப்பேன், ஒரு பரீட்சை வைப்பேன், அந்த இதில் கிருஷ்ணு ஜெயிச்சா மட்டும்தான் நான் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நான் கேஸை வாபஸ் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஜயோட அப்பா சொல்லிடுறாரு. சரி, கண்டிப்பாக கிறிஸ் பரீட்சையில் பாஸ் ஆவா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன போட்டினாலும் வைங்க, பரீட்சைனாலும் வைங்க, அதுக்காக கிறிஸ் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம மீனா சொல்கிறாங்க, நம்ம போய் கிருஷ்ணை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கிருஷ்ணை கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி இருந்துக்கிட்டே, இல்லை வேண்டாம், என் கூடயே இருக்கட்டும், நீ சொல்லிடு அப்படிங்குமே. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முத்து மீனா வந்துடுறாங்க. மீனா உள்ளே கூப்பிட வர்றப்ப ரோஹிணியோட பேக் சோஃபாவில் இருந்திருக்கு. அதை பார்க்கலான்னு திரும்புகிறப்ப மகேஸ்வரி அந்த பேக் மேலே உட்காந்துடுறாங்க. உட்காந்து சமாளிக்கிறாங்க எப்படியோ. கிறிஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்குமே. கிறிஸ் யோசிக்கிறான். உடனே மகேஸ்வரி இருந்துட்டு சொல்கிறாங்க, கிறிஷுக்கு இங்கே தான் இருக்க பிடிக்கும் போல இருக்குது, அதனால தான் அவன் எதுவுமே பேசாமல் இருக்கான் அப்படிங்குமே. முத்து சொல்கிறாங்க, இல்லை கிறிஷுக்கு எங்கள் கூட இருக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம்தான், அதனால நாங்கள் கூப்பிட்டா வந்துடுவா அப்படிங்குமே. கிறிஷ் போகலாமா அப்படிங்குமே. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மீனா மகேஸ்வரிகிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கவும், ஐயோ எந்திரிச்சோம்னா பேக் மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இந்த அங்கனை தான் இருக்குது, நீங்களே எடுத்து குடிங்க அப்படிங்குமே. இல்லை வேண்டாம், நான் வீட்டிலேயே போய் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ரூம்குள்ளே ரோஹிணி வரும்போது, என்ன நீ பேசாமல் நீ கூட்டிகிட்டு போகிறேன்னா நீ பேசாமல் அனுப்பி வச்சுட்ட, நீ கிருஷ்ணங்கே இருக்கட்டும்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்குமே. நான் எப்படி சொல்ல முடியும், அவங்க தான் ஒரே பிடிவாதமாக கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லி இது பண்ணோம்னா அவங்க எங்கள் மேலே நம்ம மேலே சந்தேகம் வந்துடாதா, அதுலேயும் உள்ளே போகிறையே நீ ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போக மாட்டியா, மீனா கண்ணில் மாட்டாமல் நான் இதை மறைச்சி வச்சதே எனக்கு அந்த பதட்டத்துலேயே நான் உட்காந்துருந்தேன், அதில் நான் என்ன மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் எப்படி கேட்குறது அப்படிங்குமே. சும்மா என் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காத, நீயும் டென்ஷனாக என்னையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. ஆனால் இதுலேருந்து ஒன்று தெரியுது, கிறிஷுக்கு கிறிஷு உன்னைய விட அவங்க மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கா அப்படிங்குமே. என்ன பண்ணுறது, நான் என்னை பெற்றவங்களும் அப்படி, நான் பெற்றதும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா மனோஜ் ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னே, என்ன ரோஹிணி நீ ஷோரூமுக்கே வரல அப்படிங்குமே. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் வெளியே போயிட்டேன் அப்படிங்குமே. இல்லை சொல்லாமல் வந்துட்டியே, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா, நம்ம பொட்டிக் ஸ்கூல்லேருந்து ஒருத்தவர் மேனேஜர் வந்திருந்தார், ஃபோனில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அப்படிங்குமே. என்ன விஷயம் அப்படிங்குமே. வா எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அந்த கிறிஷிங்கிற பையன் இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அந்த பையன் ஸ்கூலில் ஏதோ பையனை பிடிச்சி அடித்து பூந்தொட்டியை எடுத்து அடிக்க போய் பென்சிலை வச்சு குத்தவும், அந்த பையனோட அப்பா பெரிய ஆளாம், அதனால போலீஸில் பிடிச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அதான் தெரியுமே, முத்து அப்பயே சொன்னார்ல அப்படிங்குமே. அவன் பாதி தானே சொன்னா, பாதி சொல்லலைல, போலீஸில் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க சொல்லியிருக்காங்களாம் அப்படிங்குமே. எல்லாம் இவங்கிட்ட இருந்து தான் பழகியிருப்பான், முத்துக்கிட்ட இருந்து தான் பழகிருப்பான். கொஞ்ச நாளில் முத்து கூட இருக்கவுமே அவனை பார்த்து ரவுடித்தனத்தை பூரா கற்றுக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு விஜயாவும் மனோஜும் ரொம்ப முத்துவை கேவலமாக பேச ஆரம்பிக்கவுமே நம்ம முத்துக்கோ மனோஜ் சட்டையை பிடிச்சி அடிக்க போயிடுறாரு. அடிக்க போகவுமே அண்ணாமலை இருந்துக்கிட்டு கொஞ்சமாவது வாயை அடக்கி பேச மாட்டியா, படித்தவன் மாதிரியா நீ எல்லாம் பேசுகிற அப்படிங்குமேனு சப்புன்னு மனோஜை அரைஞ்சிட்றாரு. அரையவுமே அரைஞ்சிட்டு இங்கே முத்துக்கிட்ட, அவன் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படிங்குமே. விடுப்பா, எல்லாம் என் தலையெழுத்து, அம்மா பாசம் கிடைக்காம வளர்ந்த எனக்கு தான் அந்த அருமை தெரியும், என்னைய மாதிரி இன்னொரு பையனோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு தான் நானும் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ தூரம் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாங்க. அண்ணாமலை மறுபடியும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு விரட்டுறாரு. இந்த முத்துவோட பாதி வருஷம் வாழ்க்கை வீணாக போனது காரணமே நீயும் உங்கள் அம்மா மட்டும்தான், தயவு செஞ்சு இனிமேல் வாயை திறந்தேன்னா உன்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்புறம் மீனா முத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க, உங்களை பற்றி எல்லா உண்மையும் நான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சீர்திருத்த பள்ளியில் இருந்ததெல்லாம் எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னங்க காரணம், நீங்கள் உங்கள் இதில் பல உண்மை மறைஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்து எப்படி உண்மையை சொல்ல போகிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.